மரண பரியந்தம் அவருடைய வருகை வரைக்கும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சித்தமான காரியங்களை செய்ய அவர் நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 5:30 வாசிப்போம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். நான் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்யவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அவ பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் எங்க போய் ஊழியர் செய்ய வேண்டும், எங்க செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு புறப்பட்டு ஜெபிப்பார். அனுதினமும் பிதாவானவர் அவருக்கு கற்றுக் கொடுப்பார். அவரை குறித்து ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவிகள் கவனிக்க செய்கிறார். நீங்க அனுதினமும் அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வீங்க. அவர் நமக்கு போதிப்பார். சங்கீதம் 143:10 தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும், நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மேல் படிப்புக்கு போக நாம் ஜெபிக்க வேண்டும். உயர்ந்த வேலையில இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் அனுதினமும் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று நீங்க ஜபத்துல கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு போதிப்பார். உங்களை நடத்த வேண்டிய வழியில் அவர் உங்களை நடத்துவார். என்னுடைய 8 வயதிலிருந்து நான் இந்த ஜபத்தை செய்வேன். பரிசுத்த ஆவியானவரால் 12 வயதா இருக்கும் போதே நான் நிரப்பப்பட்டேன். 14 வயதிலே அவர் எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து என்னை எல்லா இடத்திலும் ஆண்டவர் என்னை கொண்டு போய் பயன்படுத்தினார். சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்து விட்டு வருவேன். வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது இதுதான் என்னுடைய வாழ்க்கையாகவே இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போது கூட அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். காலேஜில் கூட பிரேயர்ஸில் தொடங்கும்படி ஆண்டவர் வச்சார். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் என்ன ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க, என்னை கொண்டு இந்த பூமியில நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்பேன்.